வணக்க மக்களே, சற்று முன்னோடியான செய்தி ஒன்று வெளியாகலாம். 2026 தேர்தலில் யார் முதல்வரா? விஜயா, ஸ்டாலினா? பிரபல ஜோதிடரின் வெளியிட்ட கணிப்பு. வாங்க வீடியோவை மூலமா காணலாம். அதாவது வருகின்ற 2026 வருடம் யார் முதல்வர் என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா. ஆனால் கண்டிப்பாக 2025 வருடம் இப்போதுதான் தொடங்கியது போல இருக்கிறது. ஆனால் 10 மாதம் தொடங்கி 10 நாட்களும் முடிந்துவிட விட்டதா. கண்டிப்பாக விரைவில் 2025 நிறைவடைந்து 2026 வருகிற பிறக்க உள்ளதா. இதில் 2026 தமிழ்நாட்டிற்குள் ஒரு மிக முக்கியமான வருடமாகவும் காரணப்படுகிறதாம். ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில்தான் இது கண்டிப்பாக முக்கியமான வருடமாக பார்க்கப்படுகிறதா. தற்போது நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசியல் களத்திலே முதல்வர் மு.க. ஸ்டாலினும் தாவைக்க தலைவர் விஜய் ஆகிய இருவருமே நேரம் நன்றாக இருப்பதால் பிரபல ஜோதிடரின் அதாவது ஹீசு ராமன் கணித்துள்ளார். அதாவது தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து அவர் கூறியுள்ளாராம். அதாவது 2026 குறித்த பிரபல ஜோதிடர் ஆச்சாரிய ஹரி ராமன் கணிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் திருச்சி, கரூர், மதுரை, திண்டுக்கல் மாவட்டம் ஆகியவற்றையெல்லாம் வருகின்ற ஜனவரி மாதம் வரை ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகத்தான் இருக்கும். சனி வக்ர சூரியனுடன் இணைந்திருப்பதால் போர் போன்ற ஒரு சூழலை கண்டிப்பாக அரசியல் ஏற்படுத்தும். அங்கு அரசியல் மாற்றங்கள், அசம்பாதங்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் நிலவுவதாகவும் அவர் கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளாராம். அதாவது ரிஷபம், கன்னி, மகரம் ராசிகள் உள்ளிட்ட ஆகியவற்றில் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்புள்ளதா. டிசம்பர் மாதம் தொடங்கி பிப்ரவரி 15 தேதி வரை கண்டிப்பாக மழை, பூகம்பம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். ஆஸ்திரேலியா, இலங்கை, நியூசிலாந்து நாடுகளில் பெரிய பிரச்சனைகள், பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் என்று அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் முக்கியமாக கொங்கு மண்டலமாக பார்க்கப்படும் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் எதிர்பாராத சம்பவங்கள், அசம்பாவிதங்கள், அரசு நடவடிக்கை, அதாவது கோயில்கள், கல்வி நிறுவனம், சீருடை பணியாளர் சர்ச்சை பாதிப்புகள் போன்றவற்றையெல்லாம் 2026 ஆண்டு ஜூன் மாதம் வரை ஒரு மிகப்பெரிய கிரக பயிற்சியாக உள்ளதாம். கடகத்தில் குரு உச்சம் பெறுவார். வருகிற நவம்பர் மாதத்திலிருந்தே அவர்கள் தாக்கம் தொடங்கிவிடுமா. அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது தாவைக்க தலைவர் விஜய் அவர்களும் 2026 வருடம் நன்றாக இருக்கும். விஜய்க்கு ஒரு கண்டிப்பாக செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் இருப்பதால் இளைஞர்கள் ஆதரவு எப்போதும் அவருக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தையே அவர் கூட்டியிருக்கும் நிலையில் தான் பார்க்கப்படுகிறதாம். மு.க. ஸ்டாலினோ இது மிகவும் அவருக்கு நல்ல நேரம். 2026 ஏப்ரல், மே மாதங்களில் கண்டிப்பாக தேர்தல் நடைபெற்றால் இவர்கள் இருவருக்குமே இடையான தமிழகத்தில் கடுமையான போட்டி நிலவரம், அரசியல் களம் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கிவிடும் நிலைப்பாட்டில் தான் அவர் கூறிய கருத்து கணிப்பெல்லாம் இருந்ததாக செய்திகள் வெளிவந்தன. எனவே இருவருமே அதிக வாக்குடன் கண்டிப்பாக முன்னிலை பெறுவார்கள். விஜய் எதிர்க்கட்சி தலைவர் ஆவதற்கும் அதிக வாய்ப்பு இருப்பதாக ஜோசியரின் கணிப்பு கொடுப்பாம். இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்ததாம். ஏனென்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் யார் முதல்வர் என்ற வேட்பாளர் தமிழகத்தில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.